மக்களுடைய கூட்டணி வெற்றி பெற்றது. இதுதான் உண்மை. முடிச்சு வெற்றிக்கு கொஞ்சம் அச்சு கம்மி பிகிலி 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 உலகம் முழுவதும் கேட்கட்டும். ஒரே முதல்வர் நிரந்தர முதல்வர் தளபதி ஜோசப் விஜய். ஜோசப் விஜய். தளபதி ஜோசப் விஜய். தொடர்ந்து தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கை முடிவில் வெற்றி முகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது தாவேகா. தற்போது தாவேகாவின் வெற்றிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது தாவேகா தலைவர் விஜய்க்கு நடிகர் விக்ரம், சிவகார்த்திகேயன் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தாவேகா தலைவர் விஜய்க்கு நடிகர்கள் விக்ரம் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாவேகாவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியை நாம் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எழும்பூர் பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கிறோம். மற்றொரு பக்கம் தாவேகாவின் வெற்றிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நடிகர்கள், அரசியல் கட்சிகள் தரப்பில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு நடிகர்கள் விக்ரம், சிவகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி தாவேகா 117 இடங்கள் முன்னிலை வகிக்கிறது. திமுக கூட்டணி 63 இடங்களிலும், அதே போல அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வரலாற்று வெற்றியை பதிவு செய்து கொண்டிருக்கிறது தாவேகா. 117 இடங்கள் முன்னிலை வைக்கிறது. தனித்து போட்டியிருக்கக்கூடிய தாவேகா 117 இடங்கள் முன்னிலை வைப்பதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பல இடங்களில் தாவேகா வெற்றி கனியை பறித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திமுக 63 இடங்கள், திமுக கூட்டணி 63 இடங்களும், திமுக தனித்து 50 இடங்கள் முன்னிலை வைக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக 53, அதாவது அதிமுக கூட்டணி என்பது 53 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திருச்சி கிழக்கில் 1,56,187 வாக்குகள் பெற்று தாவேகா தலைவர் விஜய் முன்னிலை வைக்கிறார். அதே போல இடைப்பாடி தொகுதிகள் 1,26,865 வாக்குகள் பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வகிக்கிறார். அதே போல நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் 13,566 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தமிழக தேர்தல் முடிவுகளின் நிலவரம், தேர்தல் தொடர்பான அறிக்கையை ராகுல் கார்கேவுக்கு அனுப்பியிருப்பதாக கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் தொடர்பான அறிக்கையை ராகுல் கார்கேவுக்கு அனுப்பியிருப்பதாக கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் என கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார்.